இப்ப இந்த விஷயம் தீய விஷயம் பண்றதுக்கு நம்ம ஒற்றுமையா சேர்ந்துக்கலாம். ஆமா. ஆனா தீயவர்கள் அப்படி பண்றாங்க. வலிமையாயிட்டே போறாங்க. ஆனா நல்லவர்களுக்கு கொஞ்சம் ஈகோ அதிகம் தான். அது இயல்பு தான். அது தவறுன்னு சொல்ல முடியாது. அதையும் தாண்டி சில நோக்கங்களுக்காக அவங்க ஒற்றுமை அடைய வேண்டும். அந்த சரி. ஒற்றுமை அடையல அப்படின்னா தான் நம்ம வலிமை அடைய முடியாம இவ்வளவு சிக்கல்கள் உருவாகுதுங்க. இப்ப சத்தியுகம், கலியுகம்ன்ற விஷயம் நிறைய பேர் காலத்தின் அடிப்படையில பேசிட்டு வராங்க ஐயா. ஆனா என்னுடைய சரிங்க. புரிதல்ல நான் அந்த காலத்தின் அடிப்படையிலான விஷயங்கள நான் நம்பல. அது எத்தன வருடங்களோ இருக்கட்டும், அந்த ஆராய்ச்சிக்கு நான் வரல. சரிங்க. நல்லவர்களிடம் மக்கள் செல்வாக்கும், அதிகாரமும், பொருளாதாரமும் சேர்ந்துச்சுன்னா, நல்லாட்சி நடக்கும். அப்ப கண்டிப்பா. அதுக்கு பேரு சத்தியுகம். தீயவர்களிடம் செல்வாக்கும், அதிகாரமும், பொருளாதாரமும், மக்கள் சக்தியும் சேர்ந்துச்சுன்னா, அவன் அத ம். வச்சுக்கிட்டு மேலும் தீயதுதான் பண்ணுவான். அதுக்கு பேரு ஆமா. கலியுகம். இந்த வித்தியாசம் கண்டிப்பா. மட்டும் தாங்கய்யா நான் பார்க்கிறேன். அப்ப சிறப்பு, நாம செய்ய சிறப்புங்க. வேண்டியது, நம்முடைய வலிமையை அதிகப்படுத்தி, எல்லா வகையிலயும் நல்லவங்க தன்னுடைய வலிமையை அதிகப்படுத்தி, அதாவது ஒரு 4 விதமான கடமைகள் இருக்குங்கய்யா. தனி மனித கடமை. நமக்கு நம்மளே செஞ்சுக்கிற கடமை. நம்ம உடலுக்கும், நம்முடைய புத்திக்கும், நம்முடைய ஆமா, ஆத்மாவுக்கும், உயிருக்கும் செஞ்சுக்கிற கடமை. குடும்ப ஆமா. கடமை. நம்மை சார்ந்திருக்கிற குடும்பத்துக்கு செய்யற கடமை. சமூக கடமை. சரி, இந்த சமூகத்தை சார்ந்து தான் வாழ்றோம். அப்புறம் இந்த உலக கடமை. மத்த உலகம், இந்த சரிங்க. இயற்கைகளை பாதுகாக்கிறது, இந்த மாரி விஷயங்கள நம்ம பார்க்கணும். அப்ப இந்த தனி மனிதம், குடும்பம், சமூகம், உலகம். இந்த 4 விஷயங்களையும் சேர்த்து ஒருத்தர் கடமை செஞ்சா மட்டும்தான், அது உண்மையான, நியாயமான, தர்மமான செயலாக இருக்கும். இந்த 4 விஷயங்கள்ல ஒரு விஷயத்துக்கு நன்மை இல்ல. எனக்கு நன்மை இருக்குது, என் குடும்பத்துக்கு நன்மை இருக்கு. சமூகத்துக்கு நன்மை இல்ல, உலகத்துக்கு நன்மை இல்ல. அப்படி ஒரு செயல் செஞ்சா அது அநியாயமான செயல் தான். இல்ல மத்த ம். 3க்கும் நன்மை இருக்கு. நீங்க எத விட்டு எத நீங்க செஞ்சாலுமே, அது அநியாயமான செயல் தாங்கய்யா. எப்போ ஒரு சிறப்பு, ஒரு சிறப்பு. இன்டெலிஜென்ட்டான பர்சன், ஒரு புத்திசாலியான மனிதர், விழிப்புணர்வு பெற்ற மனிதர் என்ன பண்ணுவாருன்னா, நம்ம செய்யற ஒவ்வொரு செயலும் தனி மனிதனாகி நமக்கும் நன்மை தருதா? நம்மை சார்ந்த குடும்பம், சமூகம், உலகத்துக்கு நன்மைன்னு பார்ப்பாங்க. இப்படி செய்யற கண்டிப்பா, செயல் மட்டும்தான் உண்மையான, தர்மமான, சத்தியமான செயல். இந்த 1ல கண்டிப்பா. நன்மை இல்லைன்னாலும், அது அநியாயமான ம். செயல் தான். இதுதாங்கய்யா கண்டிப்பாங்க. இதனுடைய பேஸு, மூலங்கய்யா. அப்ப சிறப்பு, நெறைய சிறப்புங்க. அந்த உச்ச அனுபவங்கள் தான். அதாவது ஒவ்வொருத்தரும் இந்த பூமிக்கு ஒவ்வொருத்தர் காரணத்துக்காக நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். ம். ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த இறை பாதையில ஆன்மீகம் நோக்கி நகர்றப்ப, அது இறைவன் அருளால தான் நடக்கும். எல்லாரும் நகர முடியாது. அப்படி சரிங்க. நகர்றப்ப ஃபர்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிறது என்னன்னா, நாம் அனைவரும் கருவிகள்ன்ற உண்மை நமக்கு தெரியும். கண்டிப்பா. ஆன்மீக பயணத்தோட நம்மலாம் கருவி தான். நம்மள இயக்குற சக்தி வேறொரு சக்தி, வேறு ஒருவர், கடவுள் அப்படின்றது நமக்கு புரியும். இன்னும் ஆழமா சரிங்க. நெறைய வேதனைகளையும், சோதனைகளையும் நம்ம சந்திக்க, அந்த இறை அருளே நமக்கு இன்னொரு விஷயத்த உணர்த்தும். அதுல ம். நாம் எதற்கான சக்தி? அதான் எதற்கான கருவி? அது எல்லாமே கருவின்றது நார்மலு. ஒரு கண்டிப்பா, ஒரு டூ வீலர், ஒரு பைக் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். பைக்ல ஒரு 1000 பார்ட்ஸ் இருக்கும். எல்லாமே கருவிகள் தான். கண்டிப்பா. 1000 பார்ட்ஸ் சேர்ந்தா தான் ஒரு பைக்கு, ஒரு வண்டி. ஆனா ஆமா. அதுல நீங்க எந்த கருவி? சக்கரமா? ஆக்ஸிலேட்டரா? இன்ஜினா? டயரா? அதுல இருக்கிற காத்தா? அப்ப எந்த கருவின்றத நீங்க கண்டுபிடிச்சு, அந்த பணிய நீங்க ஒழுங்கா பண்ணுனா போதும். நம்ம செய்யற கடமையில நமக்கு முரண்பாடுகளே இருக்காதுங்கய்யா. சிறப்பு, இதுதாங்க சிறப்புங்க. ரகசியம். இதுதான் நம்ம ரகசியம். அப்ப எல்லாரோட உணர்வும் ஒரே மாரியும் இருக்காது. எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் இங்க வெளிப்படுத்தப்படவில்லை. ஏன்னா, ம். கடவுளே இல்லன்னு சொல்ற நாத்திகவாதிகளும் இந்த பூமியில தான் வாழ்றாங்க. கடவுள் ஆமா, இருக்குன்னு சொல்ற நாங்களும் இங்க தான் வாழ்றோம். ஆமா. இதுல என்ன விஷயம்? ஒரு சிலர் தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னு வைத்த பொழப்புக்காக கடவுள் இல்லன்னு சொல்றவங்க ஒரு கேங்கு. அவங்கள நம்ம விடலாம். ஆனா, சரிங்க. உண்மையிலேயே கடவுள் தன்னை வெளிப்படுத்தாம நெறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ம். கடவுள் இல்லைன்றது தான் உண்மை. அத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, பூமி சுத்துறதுனால இப்ப இங்க மணி பகல் 2 மணின்னா, அமெரிக்கால அப்படியே ஆப்போசிட்டா நைட் 2 கண்டிப்பா. மணி இருக்கும். சரிங்களா? ஆமா, இப்ப இங்க இருந்து ஆமா. ஒருத்தர் அங்க ஃபோன் பேசுறாரு. அங்க ஒரு நபர் இருக்காரு. ஆ, அமெரிக்கால ஒரு நபர், இந்தியால ஒரு நபர் இருக்காரு. ஆ. இவங்களுக்கு அந்த புரிதல் இல்லாம பேசிக்கிறாங்கன்னு வச்சுக்கங்க. "அப்பா இங்க மதியம் சரிங்க. 2 மணி ஆகுதுப்பான்னு" இவரு சொல்லுவாரு. இதுவும் உண்மதான். ம். அவர் அமெரிக்கால இருக்கிறவர் என்ன சொல்லுவாரு? "ஏன்பா பொய் சொல்ற? நைட் 2 மணி ஆகுது. நீ கதை சொல்றியாம்பாரு அவரு." அப்ப ஆமா. விழிப்புணர்வு இல்லாம, புத்தி, அறிவு யோசிக்காம ஜெனரலா பேசுறவங்க இப்படித்தானே பேசிப்பாங்க. ஆனா உண்மதான். பூமி சுத்துது. அதனாலே அங்க இரவு, இங்க பகல் இருக்குன்ற உண்மை புரிஞ்சவங்களுக்கு தான் அத புரிஞ்சுக்க முடியும். இப்ப இவர் கண்டிப்பாங்க. சொல்றதும் உண்மைதான். பகல் 2 மணின்னு இவர் சொல்றதும் உண்மைதான். அமெரிக்கால இருந்து இரவு 2 மணின்னு சொல்றதும் உண்மைதான். அவங்கவங்க ஆமா. அனுபவத்துல அது உண்மை. அவ்வளவுதான். கண்டிப்பா. ஆனா உண்மையான இடத்துல இருந்து நம்ம பார்க்கிறப்ப, அந்த புரிதலோட, விழிப்புணர்வோட பார்க்கிறப்ப, கால மாற்றங்கள், பூமி சுத்துதல்ல அந்த நிழல் உருவாகுது, பகல் இரவு உருவாகுதுன்னு புரிஞ்சுக்கலாம். இதே தாங்கய்யா ஆமா. கடவுள் விஷயத்திலயுமே. ஒரு சிலருக்கு கடவுள் தன்னை வெளிப்படுத்தி இருக்காரு. பல அனுபவங்கள குடுத்து,
தான் இருக்கோன்ற தன்னுடைய இருப்பை வெளிப்படுத்தினவங்க எல்லாம் கடவுள் இருக்குன்னு சொல்லுவோம். ஒரு சரிங்க. சிலருக்கு அந்த இருப்பை வெளிப்படுத்தவே மாட்டாரு. அறிவு நிலை கொண்டு ஆ. அவங்க அறிவுலயே அவங்க வேலை செய்வாங்க. அதனால அவங்க கடவுள் கண்டிப்பா. இல்லைன்னு சொல்ற கோட்பாடு அவங்க அனுபவத்துல அது கரெக்ட் தான். அதை நம்ம எப்படி மறுக்க கரெக்ட். முடியும்? நான் கண்டிப்பா, சொல்றது கண்டிப்பா. உண்மையான கண்டிப்பா. நபர்களை பத்தி. இதுக்கு நடுவுல தன்னுடைய சுய லாபங்களுக்காக, அநியாய சுயநலங்களுக்காக கடவுள் இருக்குன்னு தெரிஞ்சு இல்லைன்னு சொல்றவங்கள பத்தி நான் பேசல. சரிங்களாங்கய்யா? சரிங்க.